I'm going to present a long rod. It is also known as red rods. This is the apparatus. So we have to spread the rods randomly to arrange according to their heights. This is the smallest one. This is the largest one. So we have to handle like this. So it has a 10 red rods, and it is a sensory Montessori. So நம்ம பர்பஸ் என்னன்னு பார்க்கலாம். இதில் வந்து என்னென்னா அவங்களுக்கு வந்து எது லார்ஜஸ்ட் எது ஷார்ட்டஸ்ட் அப்படின்ட்டு அவங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ண தெரியும். அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து எப்படின்னா ஹேண்டில் பண்ணணும். ஸோ ஒன்று ஒரு ஹை டிஃப்ரென்ஸாக இருக்குது. ஸோ வந்து அவங்க லென்த் டிஃப்ரென்ஸ்லாம் இருக்குது. அவங்க சைல்டு வந்து எப்பவுமே இப்படி தான் ஹோல்ட் பண்ணணும். ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து மோட்டார் ஸ்கில் அவங்களுக்கு டெவலப் ஆகும். இது வந்து 2 எக்ஸசைஸாக பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து சைல்டு கிட்ட இந்த ராட்ஸ் எல்லாம் ஸ்டேர்ஸ் மாதிரி செட் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஸோ நான் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் தி longest one, and next this, and this is next. So ஒரு rods-க்கு வந்து 10 centimeters வந்து difference ஆகும். So you can identify easily as this one. So shortest one வந்து கரெக்டா 10 centimeter. So இங்க வந்து இந்த 10 centimeter வந்து கரெக்டாக இங்கே ப்ளேஸ் பண்ணோம்னா இங்கே 1 மீட்டர் லென்த்தில் அது கரெக்டாக ஃபிட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே தான், இந்த ஹைட் கரெக்டாக இல்லையான்ட்டு நம்ம இப்படி செக் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து சைல்டு வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க இந்த ஆர்டரில். லாஸ்ட் ஒன் இஸ் 10 centimeter. நெக்ஸ்ட் வந்து எல்லாமே 10 centimeter ஆட் அப் ஆகும். லாங்கஸ்ட் ராட் வந்து 1 மீட்டர் மெஷர்மெண்ட்டில் வரும். ஸோ இன்னொரு ஆக்டிவிட்டி கூட பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னா, இப்போ இங்கே இருக்கிற மாதிரி ஸோ ஸ்மாலஸ்ட் ராட் வந்து இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து இந்த ராட் வந்து இங்கே பிளேஸ் பண்ணுற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து இது வந்து மெய்ஸ் மாதிரி அவங்களுக்கு கிரியேட் பண்ணுவாங்க இந்த ஆக்டிவிட்டியில். ஸோ அவங்க வந்து நடுவில் அவங்க போயிட்டு வரலாம். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஜாய்ஃபுல்லான ஒரு இதுவாக இருக்கும். இதுலேருந்து அவங்க வந்து அவங்களோட ஹைட் டிஃப்ரென்ஸ் அவங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து மோட்டார் ஸ்கில்ஸ் டெவலப் ஆகும். ஸோ இந்த லாங்கஸ்ட் வந்து இந்த மாதிரி ஹோல்ட் பண்ணுறதுக்கு அண்ட் வந்து அவங்களோட லாங்குவேஜும் வந்து இம்ப்ரூவ். எப்படின்னா இது வந்து ஷார்ட்டஸ்ட், ஷார்ட்டர் அண்ட் ஷார்ட். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து டிஃப்ரென்ஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஸோ இந்த ராட் வந்து லாங், நெக்ஸ்ட் ஒன் வந்து லாங்கர், நெக்ஸ்ட் ஒன் வந்து லாங்கஸ்ட் ராட் அப்படின்னு அவங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தேங்க்யூ.